யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரே வெண்டைக்காயை மட்டும் நட வேண்டியது. வெண்டைக்காயை ஃபுல்லாக நீங்கள் பண்ணிவிட்டு 4 ரூபா போகுது 3 ரூபா போகுதுன்னா அப்புறம் என்ன ஆகும்? இதே தான் நிலமை. எப்போதுமே மல்டி கிராப் சிஸ்டம் மட்டும்தான். நீங்கள் ஆர்கானிக்காக இன்ஆர்கானிக்கான்றது நீங்கள் உங்களோட தேர்வு. ஆனால் எப்போதுமே ஒரே பொருளை நடாமல் மல்டி கிராப் சிஸ்டத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. பூச்சிகளை கட்டுப்படுத்துறது எப்படி அப்படின்ற ஒரு இதுக்காக நம்ம சோளமும் கம்பும் நடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நைட்ரஜன் சத்துக்காக எல்லா இடத்துலையுமே நாங்கள் ஸோ ஒரு 10 சென்ட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே கிராப்பை பண்ணி அதில் லாஸ் ஆகாமல் அதில் மல்டிபிளாக என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பண்ணுங்கள். வணக்கங்க, என்னோடய பேர் அனுராதா நடராஜன். நான் விழுப்புரம் பக்கத்தில் விக்கிரவாண்டிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தென்பேர் புதுப்பாளையன்ற ஊரில் 8 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்குறேன். இயற்கை விவசாயத்தில் காய்கறி பண்ணணும் அப்படின்னு வர்றீங்க அப்படின்னா முதல்ல ஒரு 30 சென்ட்டை எடுத்துக்கோங்க. அந்த 30 சென்ட்டில் ஒரு 10 சென்ட் கத்திரிக்காய், 10 சென்ட் வெண்டைக்காய், 10 சென்ட் மிளகாய், 5 சென்ட் இது அந்த மாதிரி கொஞ்சம் பார்ட்டாக பிரிங்க. அந்த 10 சென்ட்லேயுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத இப்போ காமிக்கிறேன் லைவாக. இதில் மிளகாய் பண்ணியிருக்கிறேன். 10 சென்ட் இப்போ மிளகாய் நட்டுருக்குறோம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தான் பூ எடுத்து காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. மிளகாய் பண்ணியிருக்கோம். இப்போ மிளகாய் பண்ணியிருக்கோம் இந்த 10 சென்ட்டில் அப்படின்னா இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோளம் இருக்குது. சோளம் அப்படின்றது எதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம பூச்சிகளோட தாக்குதல் அதிகமாக இருக்கும் சில இடங்களில். அப்போ என்ன பூச்சிகளை கட்டுப்படுத்துறது எப்படி அப்படின்ற ஒரு இதுக்காக நம்ம சோளமும் கம்பும் நடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பறவைகள் உட்காரும். பறவைகள் உட்காரும்போது தேவையில்லாத பூச்சிகளை அது புரைக்கிறோம். ஸோ அதுக்கு தேவையான உணவும் கிடைக்கும். உணவு இருக்குதுன்னு நினச்சி வரும். அப்போ தேவையில்லாத நம்மளோட இதில் இருக்கிற தீமை செய்கிற பூச்சிகளையும் சேர்த்து அது எடுத்துகிட்டு போயிடும். அப்புறம் நைட்ரஜன் சத்துக்காக எல்லா இடத்துலையுமே நாங்கள் தட்டைப்பயிறு பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் தான் தட்டைப்பயிறு. இது நீங்கள் பெரும்பயிறுன்னு சொல்லுவீங்க. இது நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது பண்ணியிருப்போம். இது நைட்ரஜன் சத்துக்காக பண்ணக்கூடிய ஒன்று. நம்மளை அக்ரி ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா மஞ்சள் அட்டை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா பூச்சிகளை கவரக்கூடிய தன்மை மஞ்சள் அட்டைக்கு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போ சாமந்தி நட்டிருக்கோம். மஞ்சள் கலரில் பூக்கக்கூடிய சாமந்தி நட்டிருக்கோம். இந்த பூ மூலமாக 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, பூச்சிகள் நம்மளோட செடிகளில் உட்காராமல் அந்த பூவிலையும் அதில் இருக்கிற இலைகளையும் சாப்பிட்டுக்குது. 2வது, நம்ம பூ பண்ணும்போது ஈல்டும் கிடச்சிரும். இன்கம் காய்கறி மட்டும் இல்லாமல் சைடு இன்கமாக பூவோட இன்கமும் கிடைக்கும். 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனீக்கள் கிடைக்கும். நம்ம தேனீப்பட்டியும் அங்கங்கே வச்சுருக்குறோம். இதில் தேனீக்களும் இந்த பூவில் இருக்கிற மகரந்த சேர்க்கை நடைபெறுறதுக்காக வர தேனீக்களும் நமக்கு தேனை கொடுக்குது. ஸோ இன்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 சென்ட் மூலமாக எவ்வளோ எடுக்க முடியுதுன்னு பாருங்கள். ஸோ ஒரு 10 சென்ட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே கிராப்பை பண்ணி அதில் லாஸ் ஆகாமல் அதில் மல்டிபிளாக என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் 10 சென்ட்டில் எப்படி நட்டிருக்கோம் அப்படின்னா மிளகாய் நட்டிருக்கோம். மிளகாய் 1.5 அடிக்கு ஒரு கன்று வச்சுருக்குறோம். பார்த்தீங்கனாலே தெரியும். இதுக்கும் கேப் 1.5 அடி. 1.5 அடிக்கு ஒரு மிளகாய் செடி வச்சுருக்கோம். பாத்தியோட அகலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 அடி. எதனால் அப்படின்னா நம்ம வண்டி வச்சுருக்கோம். ஸோ கலை கலையை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த 3 அடியில் வண்டி வச்சு ஓட்டிடலாம் அப்படின்ற இதில் எடுத்துருக்கோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 2 அடி பார்த்து எடுப்பாங்க. உங்களோட இதுக்கு எப்படியோ உங்கள் மண்ணுக்கு என்ன தன்மையோ இல்லை நீங்கள் எப்படி உங்களோட விவசாய முறையை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கணுமோ நீங்கள் அமைச்சிக்கலாம். இதில் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. நான் இதில் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா 5 லேயர் மாடல் பண்ணியிருக்கிறேன். அதாவது சுபாஷ் பாலேகரோட 5 லேயர் மாடலு. இதில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை வரும், கொய்யா வரும். இதில் ஒரு பழ மரங்களும் சேர்த்து நான் வச்சுருக்கிறேன். கொய்யா, சப்போட்டா, ஆமணக்கு, எண்ணெய் வித்து பயிரெல்லாம் ஆமணக்கு பண்ணியிருக்கிறேன். அதுபோல் கொடிக்காய் எல்லாம் சொரக்காய் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்படி இதில் அதாவது சுபாஷ் பாலேகர் மெத்தடில் 5 லேயர் மாடல் நீங்கள் பண்ணிங்கன்னா தெரியும். அதில் என்னென்னலாம் வருமோ கிராப் உள்ள அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த 10 சென்ட்டில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். 2 அடிக்கு ஒரு மிளகாய் பண்ணிவிட்டு அதில் 4 அடிக்கு ஒரு முருங்கை வச்சுருக்குறோம். 4 அடி கேப்புக்கு ஒரு முருங்கை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஹைட்டாக ஆக ஆக நம்ம இதில் நிழல் கொஞ்சம் கிடைக்கும். ஒரு தேவையான தட்பவெட்ப நிலையை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும்.
நைட்ரஜன் சத்தை வந்து நிலைநிறுத்தி கொடுக்கும் முருங்கை. ரெண்டாவது இதில் இருக்கிற தலை சத்து நிறைய கிடைக்கும். இதில் உங்களுக்கு தலை சத்து கிடைக்கும் போது அதோட இருக்கிற வேஸ்ட் வந்து கீழே விழுகும்போது லைவ் மல்ச்சிங்காகவும் ஆகுது. நமக்கு பயோ மல்ச்சிங் வந்து கிடச்சிரும். இதோட இலைதலைகள் வந்து கீழே விழுந்து மல்ச்சிங்காகவும் ஆகும். இந்த இடத்த நாங்கள் வந்து திருப்பி வந்து ஓட்டுற மாதிரியான இது டிராக்டர் உள்ளே வரக்கூடாது. எங்களோட இது வந்து கான்செப்ட் வந்து டிராக்டர் வந்து ஒரு தடவை தான் இதில் உழுகணும், திருப்பி டிராக்டர் உள்ளே வரக்கூடாது. எதனால் அப்படின்னு பார்த்தா நான் வந்து இதில் பல மரங்களும் வச்சுருக்கேன். இப்போ சப்போட்டா வச்சுருக்கிறேன், முருங்கை பண்ணியிருக்கிறேன், ரெண்டாவது கொய்யா பண்ணியிருக்கிறேன், இதில் நடுவில் நெல்லியும் பண்ணியிருப்போம், தென்னை வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ரெண்டாவது டிராக்டர் உள்ளே வராமல் இருக்கிறது என்ன மாதிரியான கிராப் பண்ணணும் அப்படின்றதில் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து லைவ் மல்ச்சு கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் நம்ம வந்து பயோ மல்ச்சு கொடுக்குற ஐடியாவில் இருக்கிறோம். நமக்கு கிடைக்கிற வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, இப்போ செடிங்களில் அந்த மாதிரியான வேஸ்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம மல்ச்சிங் பண்ணியும் கொடுக்குற ஐடியாவில் இருக்கிறோம். இதில் ஃபுல்லாமே அந்த மாதிரி தான் நம்ம மல்ச்சிங்கில் தான் நம்ம பண்ணுறது. ஸோ இப்போ இதான் இது ஸ்டார்ட் பண்ணதுனால இன்னும் மல்ச்சிங் பண்ணாமல் இருக்கிறோம். ஸோ இதில் வந்து ஃபுல்லாமே மல்ச்சிங் பண்ணிடுவோம். இப்போ மிளகாயோட ஈல்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த செடியை பிடிங்கி இதிலேயே போட்டுருவோம். ஸோ அதுதான் இப்போ தட்டைப்பயிரோட ஈல்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா இப்படியே விட்டுருவோம். இது வந்து அப்படியே உங்களுக்கு வந்து மல்ச்சிங்காக ஆயிரும். மல்ச்சிங்னா அதுதான் மேடம். அதான் மல்ச்சிங் அப்படிங்கிறது அந்த கழிவு தான் மல்ச்சிங் சொல்கிறீங்க. வந்து ஸோ பயோ மல்ச்சிங்காகவும் இது நமக்கு இதாகிடுது. ரெண்டாவது இது நம்ம மல்ச்சிங் இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இப்போ எல்லோரும் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நமக்கு தண்ணி பாய்ச்சுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்காவோ இல்லை நான் ஒரு 15 நாளைக்கு ஒருக்காவோ தண்ணி பாய்ச்ச முடியும். எல்லோரும் ஒரு வாரம் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு கூட ஒரு 10 நாள் டைமிங் வந்து இது பண்ணி நம்ம லேட்டாக கூட பண்ண முடியும். அதில் இருக்கிற ஈரசத்து வந்து கொஞ்சம் தாக்கு பிடிச்சி நமக்கு கிடைக்குது. தண்ணியோட அளவு நமக்கு வந்து கம்மியாகுது இதனால். இதில் 10 சென்ட்லேருந்து மிளகாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோ அளவுக்கு எடுப்போம். அதில் வந்து கட்டாயமாக 3000 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்து வருமானம் கிடைக்கும். அப்புறம் சுரைக்காய் பண்ணியிருக்கோம். சுரைக்காய் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு பீஸு சாதாரணமாக 10 ரூபா அப்படின்னு ரேஞ்ச் எடுத்துட்டிங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கூட குறைஞ்சது ஒரு 50லேருந்து 60 பீஸ் காய்க்கும். நம்ம வந்து தள்ளி தான் நட்டுருக்குறோம். ஸோ 50லேருந்து 60 பீஸ் காய்க்கும். ஒரு செடி அப்படின்னு பார்த்தீங்கனாலே தெரியும். இதை பாருங்கள், ஒரு 10 காய் இருக்குது. இது ஒரே ஒரு செடி தான். இதில் பாருங்கள் எத்தனை காய் இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட 10 காய்கிட்ட இருக்கும் இதில். ஸோ அப்போ நம்ம ஒரு 10 சென்ட்டில் 5 சுரக்காய் செடி இருந்தீங்கனாலே போதும். சரிங்களா, ஒரு செடிக்கு 10 அப்படின்னு வச்சிங்க, கணக்கு வச்சிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து 50 காய் காய்ச்சிரும். அப்போ 50 காய் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கனாலும் ஒரு 10 ரூபா ரேஞ்சு ஒரு காய் அப்படின்னு வச்சிங்கன்னா கூட அதுலேருந்து ஒரு 500 ரூபா கிடச்சிரும் உங்களுக்கு. ரெண்டாவது பூவுங்க, நம்ம சாமந்தி பண்ணியிருக்கோம். சராசரியாக 30 ரூபாய்க்கு குறையிறது இல்லை சாமந்தி. ஸோ சாமந்தி அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 கிலோ சாமந்தி பறிச்சிருக்கிறேன் இந்த 10 சென்ட்டில். அப்புறம் சோளம், நம்ம ஆடு மாடுங்களுக்கு வந்து நம்ம வெளியிலேருந்து தான் வாங்கி போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இன்டர் கிராப் பண்ணும்போது சோளம், கம்பு இது மூலமாக நமக்கு ஈல்டு கிடைக்கிது. சோளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மூட்டை எடுத்தோம் நாங்கள். இப்போ இன்னமும் இருக்குது. சில இது வந்து குருவிகள் கொத்தி பாதி வேஸ்ட்டாக தான் ஆகும். குருவிகள் சாப்பாட்டுக்காக தான் நம்ம அந்த சோளமே நடுறது. நமக்கு தேவையில்லாத பூச்சிகளை வந்து நிறையாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய பூச்சிகளோட இது வந்து சாப்பிட்டுட்டு அது போக தான் நமக்கு மீதி. ஸோ பூச்சிகளை வந்து நம்ம வந்து எதுவும் செலவு இல்லாமல் நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது இல்லைங்களா, அதனால தான் நம்ம சோளம் வைக்கிறோம். இது போக மீதியை வந்து நம்ம மாட்டுக்கும் ஆடு இதை வச்சுருக்கிறோம், கோழி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு பயன்படுத்திக்கிறோம். நம்ம கத்திரிக்காங்க 10 சென்ட்டு. நம்ம இதில் வந்து சிவந்தம்பட்டி அப்படின்ற ஒரு வைலட் ரகம் பண்ணியிருக்கிறோம். இது நல்லா நாட்டு ரகம், நல்லா காய்ப்பு கொடுக்கக்கூடியது. இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்குது, 1-2 காயும் இருக்குது. இப்போ தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இதில் நிறையா பூக்களும் இருக்குது. என்னடா இலை இவ்வளோ பூச்சியாக இருக்குதுன்னு நினைப்பீங்க. இது தேவையில்லாத பூச்சிகள் வந்து இதாகுது. இப்போ மழை காலம் அப்படின்றதுனால நிறையா பூச்சி தாக்குதல் இருக்க தான் செய்யுது. நம்ம இதுக்கு அக்னி அஸ்திரம் அடித்தோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுது. மோர் கரைசலும் அக்னி அஸ்திரம் தான் மாற்றி கொடுக்குறோம். ஸோ ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது. ஸோ இதுலேயுமே அதே இது தான். நம்ம இது வந்து 2 அடிக்கு ஒரு கன்று நட்டுருக்குறோம். அதில் வந்து 1.5 அடிக்கு ஒரு கன்று நட்டுருந்தோம். இதில் 2.5 அடிக்கு ஒரு கன்று நட்டுருக்குறோம். இதில் ஊடு பயிராக வந்து அதில் நட்டுருக்கிற மாதிரியே எல்லாமே சோளம், சாமந்தி, தட்டைப்பயிறு, இதில் எக்ஸ்ட்ரா வரப்பு பயிர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புதினா கொஞ்சம் பண்ணியிருக்கோம். இது வரப்பு ஃபுல்லாகவுமே கொஞ்சம் புதினா பண்ணியிருக்கிறோம். புதினா ஒரு கட்டு 20 ரூபா அப்படின்ற ரேஞ்சுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் புதினாவும் கொஞ்சம் நம்ம இதில் பண்ணியிருக்கிறோம். 2 சைடும் வாய்க்கால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வாழை நட்டுருக்குறோம். ஃபுல்லாகவுமே வாய்க்கால் பாசனம் ஃபுல்லாகவுமே வந்து நம்ம வாழை நட்டுருக்கோம். இதில் சுபாஷ் மலைக்கப்பு முறையில் 36 அடிக்கு 36 அடி தென்னை இருக்குது நம்மகிட்ட. தென்னை அடுத்து வந்து இப்போ தான் மா வச்சுருக்குறோம். ஸோ இந்த இடத்துல வச்ச தென்னை வந்து பட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் அந்த கேப்பில் எல்லாம் வந்து மா வச்சுருக்குறோம். 36 அடிக்கு 36 அடியில் இதில் வந்து மா நட்டுருக்குறோம் நம்ம. இதில் கத்திரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து குறைஞ்சது ஒரு 8 மாதம் பயிருங்க கத்திரி. ஸோ அதனால் இதுலேருந்து ஒரு
150 கிலோ வரைக்கும் நம்ம வந்து இந்த 10 சென்ட்லேருந்து நம்ம பறிக்க முடியும். நம்ம நல்லா பராமரிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக 1 வருஷம் கூட வருது. இது நாங்கள் சில இதில் வந்து 1 வருஷம் காய்க்கக்கூடியது, இது நம்ம 2வது கட் பண்ணியும் விடுவோம். நம்ம கட் பண்ணி விடும்போது 1 வருஷம் 1.5 வருஷம் கூட நின்று காய்க்குது. ஈல்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் 1.5 வருஷம் அப்படின்னு போகும்போது ஈல்டு கம்மியாக இருக்கும். ஆனாலும் நல்ல முறையிலேயே இது வந்து செடி வந்து இருக்குது. பல இதை விட இது என்னை பொறுத்த வரைக்கும் கத்திரியில் வந்து ஈல்டு வந்து கம்மியாகிறதே கிடையாது. குறைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 சென்ட்லேருந்து 100லேருந்து 150 கிலோ கட்டாயமாக நம்ம எடுக்க முடியுங்க. இது இல்லாமல் நம்ம தட்டைப்பயிறு, சோளம், புதினா இந்த மாதிரி நடுறது மூலமாக கட்டாயமாக இந்த 10 சென்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சது 4000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் மாதத்துக்கு. நம்ம தேனீப்பெட்டி வச்சுருக்கோம். இதுலேயும் தேனி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 1 லிட்டர் அளவுக்கு நம்ம எடுக்கலாம். இதில் 3 மாதம் ஆகும். ஆனால் இதை எடுக்க 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 1 லிட்டர் அளவுக்கு எடுக்கலாம். நம்ம 600 ரூபாயிலேருந்து 650 ரூபா வரைக்கும் லிட்டர் வந்து சேல் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம 3 மாதத்துக்கு ஒருக்கா எடுக்கிறோம். இதில் வந்து ஒரு 10 பெட்டிகள் வச்சுருக்கோம். நம்ம இந்த ஒரு 30 சென்ட்டில் 10 பெட்டிகள் வச்சுருக்குறோம். ஸோ இப்படி நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வந்து நமக்கு வந்து பயனுள்ளதாகவும் இருக்கும். நம்மளோட வீட்டு தேவைகள் போக நம்ம அடுத்தவங்களுக்கும் கொடுக்கலாம். ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சராசரியான வருமானம் வந்து கிடைக்கணும். 10 சென்ட்டில் குறைஞ்சது 4000 ரூபாய் வருமானம் எடுத்திங்கன்னா மட்டும்தான் நம்ம 1 ஏக்கர் நீங்கள் கணக்கு பண்ணிங்க அப்படின்னா ஒரு சராசரியான வருமானம் வரும். இன்றைக்கி விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணமே சரியான வருமானம் இல்லை அப்படின்றது ஒன்று தான். அது எதனால் அப்படின்னா ஒரே வெண்டைக்காயை மட்டும் நட வேண்டியது. வெண்டைக்காயை ஃபுல்லாக நீங்கள் பண்ணிவிட்டு 4 ரூபா போகுது 3 ரூபா போகுதுன்னா அப்புறம் என்ன ஆகும்? இதே தான் நிலமை. எப்போதுமே மல்டி கிராப் சிஸ்டம் மட்டும்தான். நீங்கள் ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கான்றது உங்களோட தேர்வு. ஆனால் எப்போதுமே ஒரே பொருளை நடாமல் மல்டி கிராப் சிஸ்டத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இதுக்குள்ளே வந்தால் தான் தெரியும் ஒவ்வொரு செடியும் என்னென்ன நடக்குது, என்னென்ன ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து புரிய வரும். முதல்ல கொஞ்சமாக எடுத்து பண்ணுங்கள். எல்லோரும் நிறையா எடுக்காமல் முதல்ல 20 சென்ட் எடுங்க. அந்த 20 சென்ட்டில் என்ன நடக்குதுன்றதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இயற்கை விவசாயத்துக்குள்ளே வாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. நிச்சயமாக நான் லாஸு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் எல்லோரும் வர்றதுக்கு முன்னால் தயாராக வாங்க. நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்குள்ளே வந்தால் வேலை செய்யணும். நான் போவேன், ஸ்காலர்ஷிப் ஒர்க் பார்த்துட்டு இருந்தவன் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவன் 50,000 சம்பளம் வாங்கியிருப்பான். வந்தவொடனே நான் 1 ஏக்கர் வச்சுருக்கேன் 50,000 சம்பாதிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் சாத்தியம் இல்லாத ஒன்று. நம்ம வர்றோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மட்டும்தான் எடுத்து வைக்க முடியும். ஒரு மலை ஏறுறோம் அப்படின்னா ஒவ்வொரு படியாக போனீங்கன்னா தான் உச்சி அடைய முடியும். அது மாதிரி தான் இயற்கை விவசாயமும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. முதல்ல கீரையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அடுத்து காய்கறி, இப்படி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. நல்லா நிச்சயமாக லாபகரமான விவசாயன்றது வந்து லாபகரமான ஒன்று தான் இன்றைக்கி.